வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியிலேருந்து மேலே அப்படியே ஒரு ரேஞ்ச் போயிட்டு, அதுக்கப்புறம் 3ஆம் தேதி வந்து கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. அதாவது இது வந்து பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள். ஸோ பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கீழே இறங்குச்சு. ஸோ இது வந்து ப்ரீ பட்ஜெட் ரேலின்னு சொல்லலாம். என்னன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போச்சு. ஏன் இதை முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கு. இந்த ட்ரெண்டிங் ஃபேஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட்ல இருந்து ஒரு ஒரு புல் பேக் எடுத்து, திருப்பி ஒரு ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ இதுதான். ஆனா இந்த ட்ரெண்ட்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு எப்போ ஒரு 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 150, 200 பாயிண்ட்ஸ் மூவ் இருக்கோ, அப்போ ஒரு புல் பேக். திருப்பி அங்கருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 22,900லிருந்து 23,200 வரைக்கும். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 800 பாயிண்ட்ஸ், 900 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு புல் பேக். அப்புறம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, 23,200லிருந்து அதே மாரி ஒரு 800 பாயிண்ட்ஸ் மேல வந்ததுக்கப்புறம் ஒரு புல் பேக். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு பார்க்கும்போது என்னன்னா, நேத்தையோட மார்க்கெட் வந்து ஒரு சின்ன புல் பேக்கா தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல போற ட்ரெண்ட் வந்து இங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பிரேக் பண்ணாலும் எப்படின்னா, மார்க்கெட் இப்படி போயிட்டு கீழ இறங்குச்சு. மார்க்கெட் இங்க போய் கீழ இறங்குச்சு. ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு பார்க்கும்போது, நமக்கு என்னன்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா இங்கருந்து ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இத நம்ம வந்து நம்ம டிராயிங்ஸ்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ நான் அத வந்து இந்த பக்கம் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்லேருந்து நேத்து வந்து இந்த பக்கம் ஒரு புல் பேக் நடந்திருக்கு. ஸோ இந்த புல் பேக்க தான் நம்ம வந்து என்ன என்ன பண்றோம்னா, லைக் மார்க்கெட் டவுன் ஆயிருக்குன்னு சொன்னோம். கரெக்ட் தான். ஸோ மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ டேட்டா வச்சும் பார்க்கும்போது என்னன்னா, மார்க்கெட் வந்து கீழ தான் போயிருந்திருக்கு. ஆனால் எல்லா நாளுமே, அதாவது நம்ம வந்து 3ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னா, எண்ட் ஆஃப் த டேல செல்லர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டேல செல்லர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம் என்ன எண்ட் ஆஃப் த டேலன்னா, நம்மளோட பையர்ஸ்லாம் வந்து ப்ராஃபிட் ஏற்கனவே புக் பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா வந்து பொசிஷன குளோஸ் பண்ணி, அவங்க வந்து போதும் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அண்ட் செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கறனால டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் நாளைக்கு கீழ போகும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸ்டில் நம்ம வந்து மார்க்கெட்ட வந்து 2 பக்கமே நம்ம நம்பணும். என்னன்னா மார்க்கெட் மேல போகுமா? கீழ வருமான்னு. ஸோ எப்போ இந்த சேனல், இந்த ட்ரெண்டிங் சேனல் பார்த்தீங்கன்னா, டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனல் ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன சேனல் வந்து இங்க மேல இருக்க ஒரு பெரிய சேனல் கூட தான் நமக்கு வந்து போட்டி இருக்கு. அப்படிங்கிறனால, சப்போஸ் இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் இந்த நமக்கு கீழ வர பாயிண்ட்ட பிரேக் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் கீழ வரும். அப்படி இல்லன்னா, மார்க்கெட் வந்து இத பிரேக் ஆகி நம்ம 23,800யும் பிரேக் ஆகும். ஏன் 23,800 பிரேக் ஆகுங்கிறத நான் சொல்றேன். அண்ட் நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மார்க்கெட் வந்து 23,900 போகுமா? நெறைய சான்சஸ் இருக்கான்னு. கண்டிப்பா நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது? இது ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த நமக்கு ட்ரெண்டிங் சேனல விட நமக்கு புல்லிஷ் சேனல் வந்து அதாவது புல்லிஷ் சேனல விட பியரிஷ் சேனல் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து மேல போகும். சப்போஸ் கீழ போனால் அப்படின்னா, இந்த சேனல் கீழ நமக்கு இங்க ஒரு லைன் குடுத்துருக்கோம்ல. இந்த லைன பிரேக் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் வந்து 23,500 வரைக்கும் போகும். அண்ட் 23,500 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா, நம்மளோட ஓப்பன் செயின் அனாலிசிஸ் நமக்கு சொல்லுது. ஓப்பன் செயின் அனாலிசிஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு இங்க ஓஐ சேஞ்ச் இருக்கு. ஸோ, இத நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கு நம்மளோட ஓஐ. ஆ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அததான் ஓஐன்னு சொல்லுவாங்க. இங்க சேஞ்ச் ஆகும்போது என்னன்னா, ஸோ எப்போ வந்து நம்மளோட கால் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல, இந்த ரெட் கலர்ல வந்து நெறைய கேப் இருக்கோ, அப்போ வந்து மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க கிரீன் கலர்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து புட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த புட் ஆப்ஷன் பாருங்க, இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் மட்டும் பார்ப்போம். அதிகமா இது பார்க்க வேண்டாம். சேஞ்ச் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் வந்து -47 லேக்ஸ் நடந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 19 லேக்ஸும், இங்க பார்த்தீங்கன்னா, ஆ சாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 62 லேக்ஸ் நடந்திருக்கு. இந்த இடத்துல. ஸோ மேல வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 23,800 அதுக்கு கொஞ்சம் கீழ பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனோட எத்தன குவான்டிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கால் ஓஐ சேஞ்சுன்னு இருக்கு பாருங்க. அத தான் நான் வாசிக்கிறேன். ஸோ இந்த கால் ஓஐ சேஞ்ச் வந்து நம்மளோட இந்த மணில பார்த்தீங்கன்னா, 62,00,000 இருக்கு. 62,00,000 குவான்டிட்டி. அதே இது நமக்கு வந்து அவுட் ஆஃப் த மணில பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்துரணும். நம்மளோட புட் ஓஐ சேஞ்சுன்னு இருக்கு பாருங்க. கொஞ்சம் கீழ லாஸ்ட் ரோவுக்கு முன்னாடி. ஸோ அப்போ -47 லேக்ஸ். அப்போ நமக்கு வந்து இப்ப இருக்கிற 700லேருந்து 800 போறதுக்கு 62 லேக்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ
டிஃபரன்ஸ் எங்க அதிகமா இருக்கோ, அந்த பக்கம் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ ஏன் அப்படிங்கிறது அது வேற ஒரு டாபிக். ஏன் வந்து ஓஏ சேஞ்ச் அதிகமா இருந்தா, மார்க்கெட் ஏன் மேல போகுங்கிறது வேற ஒரு இது. ஆனா ஓஏ சேஞ்ச் அதிகமா இருந்தா மார்க்கெட் மேல போகும். இப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஓஏ சேஞ்ச் கம்மியா தான் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 23,800ம் 24,000ம் இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு 23,800 கிராஸ் ஆச்சுன்னா, கண்டிப்பா 24,000 வரும். ஸோ, அதனால 23,900 வர்றதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் வந்து இன்னைக்கு வந்து ஐ மீன் எக்ஸ்பைரி டேங்கிறனால நமக்கு வந்து தீட்டா டிகே நடக்கும். ஸோ, ஆப்ஷன்ஸோட பிரைஸ் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா, நீங்க வாங்குன பிரைஸ விட ஆப்ஷனோட பிரைஸ் ரொம்ப கம்மியாச்சுன்னா, லாஸ்ல இருக்கீங்கன்னா, நீங்க செல் பண்றது தான் பெஸ்ட்டு. ஏன்னா, டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டேல ஏன்னா நெறைய நாள் அ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டேல ஆப்ஷனோட பிரைஸ் பயங்கரமா ஷூட் அப் ஆகும். டக்குன்னு கீழ விழுந்துரும். ஸோ, அதெல்லாம் எவ்வளோ நேரத்தில ஆகும்னா, ஒரு 3 நிமிஷத்தில. ரூ. 80 இருந்த ஆப்ஷன் பிரைஸ் ₹300க்கு போகும். அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில 300ல இருந்தது ₹40க்கு வந்துரும். ஸோ, இந்த மாரி ஆப்ஷன்ஸ்ல அதுவும் எக்ஸ்பைரி டேல ரொம்ப நல்லா நடக்கும். அப்போ நம்ம நாளைக்கு பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஆனா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச பிரேக் பண்ணிருச்சுன்னா, மார்க்கெட் டவுன்வர்ட் ட்ரெண்டுக்கு போகும். ஸோ, இத நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ, நீங்களே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அண்ட் நம்மளோட அ இது இருக்கு. என்னன்னா, எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு டவுட்ன்னா, நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. நான் 30 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். ஸோ, லோவர் டைம் ஃப்ரேம்ல போகும்போதும் அது வந்து ட்ரெண்டிங்கா இருந்துச்சுன்னா, இப்ப பார்த்தாலும் ட்ரெண்டிங்கா தான் இருக்கு. 15 மினிட்ஸ் ட்ரெண்டிங்ல. ஸோ, நான் வந்து 30 மினிட்ஸ்ல பார்க்கும்போதும், மார்க்கெட் வந்து மேல போற மாரி தான் இருக்கு. ஸோ, கிரீன் வந்து 50, எல்லோ வந்து 100, ப்ளூ வந்து நமக்கு வந்து 200. ஸோ, ஏதோ ஒர்க் ஆகல. செட்டிங்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 50, 100, 200 நான் இது 3 தான் வச்சிருக்கேன். ஸோ கோல்டன் கிராஸும் இதுவும் நமக்கு சொல்லிக் குடுக்கும். ஸோ அப்ப நமக்கு கோல்டன் கிராஸ் நடந்திருக்கு அப்டின்னா, மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. இதே இது நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது, கண்டிப்பா அதே தான் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால், நான் வந்து இப்போ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்குறேன். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது, என்னன்னா, நமக்கு வந்து டுவர்ட்ஸ் த டெத் கிராஸ் வந்துட்டுருக்கு. அப்போ, ஆன் அ லார்ஜர் பிக்சர் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் மேல போகுது. பட் உள்ள வந்து சின்ன சின்ன கேண்டில்ஸ் எல்லாம் வந்து கீழ வருது. ஸோ இதுக்கான என்ன ஒரு ஐடென்டிட்டினா, நம்மளோட செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது மார்க்கெட் பேரிஷா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்பன்னா தான் மார்க்கெட் மேல போகும். கேப் டவுன் ஓப்பன் ஆயி அண்ட் நம்மளோட ட்ரெண்டிங் சேனல தாண்டி கீழ வந்துருச்சு. கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்டிங் சேனல தாண்டி கீழ வந்துருச்சுன்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எக்ஸ்பைரி டேல அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. அ அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து 3 நாளா ட்ராப் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் ட்ராப் ஆனா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இந்தியா விக்ஸ்னா என்னன்னா, இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இந்த இந்தியா விக்ஸ் ட்ராப் ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, மார்க்கெட் மேல போகும்னு அர்த்தம். ஸோ எப்போ வந்து வாலடைலிட்டி இண்டெக்ஸ் குறையுதோ, அப்போ மார்க்கெட் மேல போகும். ஸோ இது 2 தான் வந்து 2க்கும் ஆப்போசிட்டா நடக்கும். ஸோ இந்தியா விக்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. மார்க்கெட்டுங்கும்போது நிஃப்டி 50 அப்புறம் பேங்க் நிஃப்டி 2 தான் சேர்த்து சொல்றோம். அண்ட் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது, நமக்கு வந்து நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் ஆயிருக்கிறது என்னன்னா, எஃப்எம்சிஜி ஸ்டாக்கான ஐடிசி. ஸோ ஐடிசி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஆ நேத்து வந்து குறைஞ்சிருக்கு. பட் நம்ம வந்து ஆல் டைம் ஹை பார்த்தோம்னா, ஆல் டைம் ஹைக்கு பக்கத்துல இருக்கு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. ஸோ ஐடிசி வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இன்னைய மார்க்கெட் பொறுத்தளவு. அண்ட் இது எஃப்எம்சிஜி ஸ்டாக்குங்கிறனால மட்டும் இல்ல. ஏன்னா, இது வந்து சப்போர்ட்ட 2 நாளா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் நீங்க கோல்டன் கிராசிங் நடந்துருச்சு ஐடிசிக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சாலும், மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. இன்னும் டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் வரல. ஸோ அதே இது வந்து நம்ம அதானி ரொம்பவே கம்மியா இருக்கு. அதாவது ஆல் டைம் ஹைல இருந்து. நம்மளோட இன்ஃபோசிஸ் டுவர்ட்ஸ் த குரோத்ல இருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா குரோத்ல இருக்கு. அதே மாரி விப்ரோவும் டுவர்ட்ஸ் குரோத் இருக்கு. ஸோ இதே குரோத் கன்டின்யூ ஆச்சுன்னா, கண்டிப்பா நம்ம நிஃப்டி 50 வந்து மேல வரும். அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதே, நம்ம பேங்க் நிஃப்டி ஆ இந்த நம்ம இத எடுத்துட்டோம்னா, இங்கேருந்து பார்த்தோம். 27ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னா, மார்க்கெட் அதே மாரி தான். மேல போயிட்டே தான் இருக்கு. அண்ட் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பேங்க் நிஃப்டில, நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 50 எஸ்எம்ஏ மேல இருக்கு. 100, 200 இப்படி தான் இருக்கு. பட் அதே இது லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலுமே,
மார்க்கெட் ட்ரெண்டிங்கா தான் இருக்கு. பாருங்க இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அப்புறம் நான் 3 மினிட்ஸ் பார்க்குறேன். ஸோ 3 மினிட்ஸ்ல பார்க்கும்போதுமே மார்க்கெட் இன்னும் 50ய கிராஸ் பண்ணல. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் எதுக்குன்னா, நேத்து 3 மணிக்கு மேல இங்க பாருங்க. அந்த கடைசி 1/2 மணி நேரத்தில தான் இவ்ளோ பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. இந்த 3 மணிக்கு மேல இருந்த செல்லிங்னால தான் இருக்கு. ஸோ அப்போ 3 டிஃபரண்ட் டைம் ஃப்ரேமே நமக்கு என்ன சொல்லுது? பேங்க் நிஃப்டி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. அப்போ நாளைக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் எவ்வளோ தூரம் நீங்க போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இந்த ட்ரெண்டிங் சேனல் பாருங்க. நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் நேத்து பிரேக் பண்ணல. முந்தா நேத்து அதாவது 3ஆம் தேதி நம்ம பட்ஜெட்க்கான அடுத்த நாள் ட்ரெண்ட் சேனல பிரேக் பண்ணி, ஆனா மார்க்கெட் மேல தான் போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து அப்பர் சைட் ஆஃப் த ட்ரெண்டிங் சேனல் இருக்கிறனால, இன்னைக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த 50,500ங்கிறது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு பயங்கரமான சப்போர்ட். நான் வந்து ஒரு ஒரு 1 இயர் கேண்டில் எடுக்கிறேன். ஸோ 1 இயர் சார்ட் எடுக்கும்போது, இந்த 50,500 பாருங்க. எல்லா தடவையும் இந்த 50,500 இருக்கு 50,500 இந்த இடத்துல வந்துட்டு, வந்துட்டு மார்க்கெட் மேல போயிருந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மேல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் போயிருக்கு. அப்போ இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கிறத விட ஒரு சப்போர்ட்டா நல்லா பார்க்கலாம். புரொவைடட் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு மேல போகணும். இந்த 50, 500 தாண்டுனா தான் நமக்கு பேங்க் நிஃப்டில இத தாண்டி மார்க்கெட் போகும்ன்னு சொல்ல முடியும். அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரெண்டிங் மார்க்கெட்டா தான் 1 வீக்கா இருக்கு. ஸோ மேபி கொஞ்சம் மேல போயி ஒரு 50, 900 இல்லன்னா 51ல சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் கேப் அப்ல ஓப்பன் ஆனா இருக்கும். பட் இவ்ளோ நாள் ட்ரெண்டிங்கா இருக்கிறனால நேத்து வந்து மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது லாக் அவுட் ஆயிருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் நமக்கு பார்த்தாலும், நமக்கு வந்து இதே தான் இண்டிகேட் பண்ணுச்சு. ஸோ 50க்கு மேல போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லுச்சு. ஸோ அதனால நமக்கு வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ அதே மாரி நம்மளோட ஜீரோதா வந்து மெயின்டெனன்ஸ்ல இருக்கு. 7:30க்கு தான் ஜீரோதா வந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து ரெடி ஆகும். ஸோ ஒரு அரவுண்ட் 7:45க்கு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா, ஜீரோதால கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கே இப்போ 2, 3 தடவ லாக் அவுட் ஆயிருச்சு. ஸோ ஜீரோதா இந்த சென்சிபிள்ஸ்லேருந்து. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து சைட் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் மறுபடியும் நம்ம லாகின் பண்ணாலும் லாக் அவுட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நான் அதனால இந்த டேப்ப க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இந்த 50, 500 தாண்டுச்சுன்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து 51,000க்கு போயிரும். இதுதான். அண்ட் நம்மளோட பேங்க்ஸ் எந்தெந்தலாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டா, இது ரைட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி எதுலன்னா, ஆக்சிஸ் பேங்க்ல போடுறதுக்கு. ஏன் ரைட் டைம்னு நீங்க சொல்றீங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப் சார்ட் எடுப்போம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாசமா தொடர்ந்து கீழ விழுந்துட்டே தான் இருந்துச்சு. எடுத்துடுறேன். ஸோ ஓகே. இங்கிருந்து பாருங்க. நமக்கு செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் தொடர்ந்து கீழ விழுந்துட்டே இருந்துச்சு. தொடர்ந்து கீழ விழுந்துட்டே இருந்தது, நமக்கு இந்த என்னோட பட்ஜெட் ரிலீஸுக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்திருக்கு. ஸோ அப்போ இது ஆல்மோஸ்ட் இதோட டெத் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இது வந்து 1 டே கேண்டில்ல இருக்கு. இத நான் எடுத்து நான் வந்து 30 மினிட்ஸ் கேண்டில்ல வைக்கிறேன். பாருங்க 30 மினிட்ஸ் கேண்டில்ல நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் வரும்போது, மார்க்கெட்டோட ஃபேஸ் மாறி மார்க்கெட் மேல மூவிங்ல இருக்கு. ஸோ அதே இது வந்து நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சாலும், மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் ட்ரெண்டிங்கா தான் இருக்கு. நான் வந்து 3 மினிட்ஸ்ல வைக்கிறேன். 3 மினிட்ஸ்லயும் நேத்தோட ஃபைனல் டைம் செல்லிங்னால இருக்கு. பட் நமக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங்கா தான் இருக்கு. அப்போ ஏற்கனவே ஆக்சிஸ் பேங்க் 23% கீழ விழுந்துருச்சு. ஸோ இதுக்கு மேல கீழ விழுந்தா ஆல்மோஸ்ட் ஒரு 2, 3% தான் கீழ விழும். அதுக்கு மேல விழாது. ஸோ அதனால ஆக்சிஸ் பேங்க்ல இப்ப வாங்குறது ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டாவோ, இல்ல ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியோ வாங்குனா, நமக்கு வந்து ப்ராஃபிட்க்கான வாய்ப்புகள் அதிகம். எஸ்பிஐ நேத்து 3வது நாளா, அதாவது நம்மளோட அ பட்ஜெட்டுக்கு அப்புறம் 3வது நாளா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழ விழுந்துட்டு தான் இருக்கு. ஸோ நேத்து வந்து எஸ்பிஐ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து எவ்வளோ விழுந்திருக்குன்னா, ஸோ நேத்து மார்க்கெட் தொடங்குனதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு கம்மியா தான் விழுந்திருக்கு. 1% தான் விழுந்திருக்கு. பட் ஆனா 13 பாயிண்ட்ஸ் தான் மூவ் இருந்திருக்கு. ஸோ பட் ஓகே தான். ஸோ என்ன ₹700 தான் இருக்குங்கிறனால பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. அண்ட் HDFC பேங்க் குரோத் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஸோ HDFC பேங்க் நேத்து பார்த்தீங்கன்னா, நல்ல ராலி. ஸோ நேத்து தொடங்குனதுலேருந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஒரே ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் மார்க்கெட் கடகடன்னு மேல போய் ஒரு 0.5% குரோத் இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஓகே தான். ஒரு 1 டே குரோத்துக்கு HDFCல பெட்டர் தான். அண்ட் கொடாக் மஹேந்திராவும் நேத்து வந்து
டவுன்ஃபால் தான் ஆயிருந்திருக்கு. பட் ஆக்சிஸ் ஓகே. கொடாக் மஹேந்திரால பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஷார்ட் கால் எடுக்கிறேன்னா எடுக்கலாம். ஏன்னா இது வந்து டெத் கிராஸ்க்கான இண்டிகேஷன் இருக்கு. ஸோ கொடாக் மஹேந்திரா வந்து கண்டிப்பா இன்னைக்கு மார்க்கெட் டவுன் சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொடாக் மஹேந்திரால. ஸோ நம்ம இந்த டெத் கிராஸ். ஸோ இந்த எஸ்எம்ஏ எங்கேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு, இந்த பாருங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜில ஃபினான்ஷியல்ல போய், டெக்னிக்ஸ்ல போய் ஸ்ட்ராட்டஜில போனேன். ஸ்ட்ராட்டஜில ஒரு எஸ்எம்ஏ இருந்துச்சு. ஓ எஸ்எம் எங்கேயோ காணாம போயிடுச்சு. ஸோ அந்த எஸ்எம்ஏ தான் இது. ஸோ இதோட இங்க பக்கத்தில சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பக்கம் இந்த மாரி ஒரு சிம்பிள் இருக்கும். அண்ட் ML0001 அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. நார்மல் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ விட. ஏன்னா இது டெத் கிராஸும், கோல்டன் கிராஸும் நமக்கு அதே காட்டிக் குடுத்தது. ஸோ நம்மளே ஏதாவது மிஸ் பண்ணிட்டாலும், அங்க ஒரு இண்டிகேஷன் இருக்கிறனால நல்லாருக்கு. ஸோ நம்மளோட கொடாக் மஹேந்திரா டவுன் சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்மளோட அப்போ நம்ம பேங்க்ல பார்த்தா, ஆக்சிஸ் பேங்க்கும், HDFCயும் தான் குரோத்ல இருக்கு. நம்மளோட ICICIயும் நேத்த பொறுத்தளவு ஐ மீன் மேல போச்சு அண்ட் எங்க போச்சோ அங்கேயே தான் வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இங்கிருந்து குரோத் இருந்துச்சு நேத்து. ஆனா, திருப்பியும் ரெக்கவர் ஆகி, ரிஜெக்ட் ஆகி ஆல்மோஸ்ட் சேம் பிரைஸ்‌க்கு தான் திருப்பி வந்துருச்சு. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து ICICIயும் டவுன் சைட் தான் இருக்கு. அண்ட் யுஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி பிஹேவ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து நம்ம S&P 500 குரோத் ஃபேஸ்ல தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் நான் சொன்னேன். 8:30 நம்மளோட நைட் 8:30க்கு ஓப்பன் ஆகி முடியும். ஸோ யுஎஸ் மார்க்கெட்லோட S&P 500 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. ஸோ நேத்து ஆல்மோஸ்ட் ஒரு 0.5% குரோத் இருக்கு. இது ரொம்ப நல்லது தான். அண்ட் நம்மளோட டவ் ஜான்ஸும் நேத்து குரோத்ல தான் இருந்திருக்கு. அண்ட் நம்மளோட நாஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் கோல்டன் ஃபேஸ்க்கு வந்துருச்சு. அதாவது கோல்டன் கிராஸ் ஆகி மார்க்கெட் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. அண்ட் பட் கலவை கவலைப்படுற மாரி டெஸ்லா வந்து டவுன் சைட்ல போயிருக்கு. NVIDIA டவுன் சைட்ல போயிட்டு இருந்தது. நேத்து குரோத் ஃபேஸ்க்கு வந்துருச்சு. Google நல்லா ஃபால் ஆயிருச்சு. அதாவது நீங்க வந்து Google பார்த்தீங்கன்னா, இங்க இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் டவுன் சைட் வந்து அதே ஃபேஸ்ல தான் ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. சாரி மெட்டா. Google பார்த்தீங்கன்னா, நேத்து கேப் டவுன் பயங்கரமான ஒரு கேப் டவுன். ஸோ ஒரே நாள்ல ஆல்மோஸ்ட் Google வந்து 7% விழுந்துருச்சு. சாரி 2 டேஸ்ல 7% விழுந்துருச்சு. Google அண்ட் Apple யூசுவல் தான். ஸோ டவுன் ஃபேஸ்ல இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மேல போயிட்டுருக்கு. ஸோ Google தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட நேத்து மார்க்கெட் பார்க்க வரும்போது. அண்ட் ஆவரேஜ் பார்த்தோம்னா, நம்ம இண்டெக்ஸஸ் எல்லாம் பெட்டரா தான் பெர்ஃபார்ம் ஆயிட்டுருக்கு. குளோபல் எக்கானமியோட ஒரு சைக்காலஜி வந்து மார்க்கெட் குரோத் ஃபேஸ்ல இருக்கு. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு 50,500 கிராஸ் பண்ணணும். அதே மாரி நம்மளோட நிஃப்டி 50க்கு இந்த ஒரு ட்ரெண்டிங் சேனல கிராஸ் பண்ணி மேல போனா போதும். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஃப்டி 50 வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா தான் இருக்கு. இதான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேங்கிறனால ஆப்ஷனோட பிரைஸஸ் வந்து நல்லா ஃப்ளக்சுவேட் ஆகும். மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்றேன். ஸோ ஒரு 2:30, 3 மணிக்கு மேல நீங்க கேர்ஃபுல்லா தான் பொசிஷன் எடுக்கணும். ஸோ அதுக்கு மேல எடுங்க. ஸோ யூசுவலாவே நான் ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் விட்டுருவேன். அதே மாரி லாஸ்ட் 1 ஹவர் விட்டுருவேன் எக்ஸ்பைரி டேல. அண்ட் எக்ஸ்பைரி டே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர், லாஸ்ட் 1/2. ஏன்னா நம்ம வந்து கேப்பிட்டல் கெயின் பண்றத விட கேப்பிட்டல் லூஸ் பண்ணிறக்கூடாது. த மோஸ்ட் ஃப்ளக்சுவேட்டிங் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவரும், லாஸ்ட் 1/2 தான். எல்லா சேனல எடுத்து பார்த்தாலும் தெரியும். எல்லாவோட இதுவும் பார்த்தா தெரியும். சப்போஸ் நேத்தே பாருங்களேன். நேத்து வந்து 3 மணிக்கு மேல தான் இவ்ளோ டவுன்ஃபால். அதுவரைக்கும் சும்மா தான் இருந்துச்சு. அதுவரைக்கும் நான் லாங் பொசிஷன் எடுத்திருந்தா கூட எனக்கு கம்மியா தான் லாஸ் இருந்திருக்கும். ஆனா 3 மணிக்கு மேல நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா கட கட கடன்னு லாஸ். எவ்ளோ பாயிண்ட்ஸ் பாருங்க. 23,700லேருந்து 23,600 வரைக்கும். ஸோ அதனால லாஸ்ட் ஆக ஆக மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் அதிகமாகும். கான்ஃபிடென்ட்டா இல்லன்னா, நீங்க வந்து பொசிஷன வித்ட்ரா பண்றது பெட்டர். இதான் நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் தொடர்ந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸும், ட்ரேடிங் சம்மந்தமான டிப்ஸும், ஸ்ட்ராட்டஜிஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, சங்கட்டமே படாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ணுவேன் மோஸ்ட்டா. சப்போஸ் நான் அப்படி இல்லைன்னா, வேற யாராவது ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களோட பொசிஷன்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப்னா, அங்க வந்து இன்னும் ஒரு விஷயம். நான் வந்து தமிழ்ல ஏன் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நெறையா வந்து நார்த் இண்டியன்ஸ் நெறையா இருக்காங்க. நெறையா ஹிந்தி இருக்கு. இங்கிலீஷ் இருக்கு. என்னால இங்கிலீஷ்லயும் பேசிற முடியும். ஸோ ஆனா, நமக்கு தமிழ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி லைக் கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெறையா பேத்துக்கு. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கிலீஷ்ல தான் நெறையா இப்பயும் நெறையா ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரேடிங் சம்மந்தமா இங்கிலீஷ்ல தான் நெறையா இருக்கு. அப்படி இல்லைன்னா ஹிந்தியில தான் இருக்கு. தமிழ்ல ரொம்ப கம்மியா இருக்குங்கிற ஒரே காரணத்தினால
நான் வந்து இந்த சேனல் கண்டிப்பா தமிழ்ல இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சேன். நண்பர்கள் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் கண்டிப்பா அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா தமிழ்ல நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் ரொம்ப ஈவன் நம்மளோட தலைவர் இருக்காரு பி.ஆர். சுந்தர். அவரு கூட தமிழ் சேனல்ல ரீசென்ட்டா தான் அப்டேட் பண்றாரு. அவரோட இங்கிலீஷ் சேனல்ல தான் டெய்லியும் அப்டேட் பண்ணிருக்காரு. ஸோ தமிழ்ல வந்து டெய்லி மார்க்கெட் ரிப்போர்ட் குடுக்குறது ரொம்ப கம்மி. அதுல நான் ஒருத்தங்கிறத சொல்றதுல சந்தோஷம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல போடுங்க. ஸோ தட் எனக்கு இது பயனுள்ளதா இருக்கா உங்களுக்கு இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். நன்றி. வணக்கம்.